வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக கொண்டாடக்கூடியதுதான் திருவிழாக்கள். இந்த திருவிழாக்கள்ல நம்முடைய வாழ்த்துக்களை, மகிழ்ச்சியை, அன்பை, நம்பிக்கையை பாடலாக பாடக்கூடிய வழக்கம் உலக அளவில் இருக்கின்றது. எல்லா மதத்திலும் இந்த வழக்கம் இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கேரல் சர்வீஸ் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. தேவாலய பாடகர்களை ஒன்றிணைத்து கீத பவனி அப்படிங்கிறது இந்த கிறிஸ்துமஸினுடைய முக்கியமான விஷயம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இந்த கேரல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்களை பற்றியும் அந்த கேரல் சர்வீஸ் பாடல்களை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய கேரல் சர்வீஸ் குழுவினர் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள், அருட்தந்தை திசை ஜெர்ரி அவர்கள், திரைப்பட இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள், பின்னணி பாடகி திருமதி கிரேஸ் கருணாஸ் அவர்கள், இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் BM லாரன்ஸ் அவர்கள், தமிழ் கீர்த்தனைகளை இயற்றி பாடக்கூடிய டாக்டர் ரத்னசாமி அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கேரல் சர்வீசஸை நம்ம தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. இந்த கேரல் சர்வீஸ் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலிருந்து வந்தது, எப்படி இந்த கிறிஸ்துமஸ் விழாவோடு இணைந்தது, அதனுடைய தாத்பரியம் என்ன? துவக்கத்துக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய உறவு இருக்குன்னு சொல்ல முடியாது. துவக்கம் இஸ்ராயல், அந்த பின்னணி வேற, அது நாடு வேற, கண்டம் வேற, ஆசிய கண்டம். இது உருவான தளங்கள் ஐரோப்பா, அடிப்படையாக ரோமி சாம்ராஜ்யம். அந்த ரோமையினுடைய தலைவர் பேரரசர் மாறுகிற பொழுது, கான்ஸ்டன்டைன், ஹெலனா அவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவுகிற பொழுது அங்கிருந்து துவங்கி வந்ததுதான் இது. அங்கு உள்ள இசை தான் அவர்களுக்கு தெரியும். இஸ்ராயல் இசை வேறு, கண்டமே வேறு, தெரியாது. அவர்கள் அங்கிருந்து இசையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இங்கு சிந்திக்கிறவர்களும் அங்கு சிந்திக்கிறவர்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கார்கள். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சைலண்ட் நைட் நம்ம பாடுறோம் இல்லையா, இந்த பாட்டு நமது நீலாம்பரி தாலாட்டுக்குரிய ராகத்தில் இருக்குது. ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் அது. அங்கே தாலாட்டுக்கு அதை சிந்தித்திருக்கிறார்கள். அப்ப மனிதர்களுடைய உறவுகள் கிறிஸ்துவ இஸ்ராயலிருந்து துவங்கினாலும் ஐரோப்பாவுக்கு போனாலும் குழந்தை தாலாட்டுன்னு சொல்கிற பொழுது இசை ஒன்றாகி விடுகிறது. இசை என்றது ஒரு தனி மொழி. அதற்கு பாகுபாடுகள் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இது ஒரு நூற்றாண்டு கடந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது எந்த நூற்றாண்டுல இருந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? இயேசு பாலகனா பெத்லகேமில பிறந்த பொழுது முதலாவது அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்றது தேவதூதர்கள் பாடின பாட்டு. ஃபர்ஸ்ட் கேரல்ஸ் அங்கே தான், பெத்லகேமில் தான் ஆரம்பிச்சது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் பாடின பாடல். அதை தொடர்ந்து தான் நம்மளும் இப்போ கிறிஸ்துமஸ்னா கேரல்ஸ் பாடிக்கிட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பாடின பாட்டை இன்னைக்கு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத 100 வருஷம் 200 வருஷங்களுக்கு முன்னாடியே பாடின பாடல்கள் இப்பொழுதும் பாடிக்கிட்டு இருக்கோம். வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள், வீரமா முனிவர், HA கிருஷ்ணபிள்ளை இவர்களெல்லாம் இயற்றப்பட்ட பல கிறிஸ்தவ கீர்த்தனைகள் இன்றைக்கும் நாம் கேரல் சர்வீஸ்ல பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம தொண்டு தொட்டு பாடுகிற பாடல்ல கிறிஸ்துமஸ் பஜனையில் முதலாவது இருப்பது சைலண்ட் நைட், அமைதியான இரவு. ஓகே, 1657ஆம் ஆண்டு ஒரு பாஸ்டர், ஏஎல்சி பாஸ்டர், என் பேர் தெரியல, அவர் ஒரு கிராமத்துக்கு செல்றாரு. போகும்பொழுது அங்கே அவரோட வாசித்த இந்த ஹார்மோனியம், அப்பெல்லாம் ஹார்மோனியம், காலில் வாசிக்க ஹார்மோனியம் தான், எலி கடிச்சு சுத்தமாக கட்டாயாது, சவுண்டே கிடையாது. அந்த நேரத்தில் கூப்பிட்டு அந்த கொயரை அந்த காலத்தில் கூப்பிட்டு சைலண்டாக இருட்டில் பாடக்கூடிய பாடணும் சைலண்ட் நைட். Holy
ஒரு நூற்றாண்டு கடந்தும் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடலை வந்து இங்க இசைச்சாங்க. கேட்கறதுக்கும் ரம்யமாக இருந்தது. அதாவது காலம் கடந்தும் இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் மனசுல நின்றுகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்போ இந்த கேரல் சர்வீஸ்க்கு பாடகர்களை தேர்ந்தெடுப்பாங்கல்ல இல்லையா, அது எப்படி நடக்கும்? நீங்க எல்லாம் எப்படி பாடகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? சிறு வயது முதலே எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்போ இசைனா என்னன்ற முழுமையாக தெரியாது, ஏதோ வந்தோம் பாடணும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் +2 முடித்த பிறகு சங்கீத வித்வான், இசைக்கலைமணி, இசைக்கலைமாமணி, எம்இ மியூசிக் அதெல்லாம் படிக்கிறது எங்கள் அப்பா அம்மா எனக்கு உதவியோடு நான் படித்து முடிச்சுட்டு இப்போது என்னுடைய படிப்பெல்லாம் வந்து நம்மளோட திருச்சபைக்காக தான் பயன்படுத்துகிறேன். வேறு எந்த சிறி ஃபைல் எதுக்கும் போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நான் இந்த அளவுக்கு சிங்கர்ன்ற அளவுக்குலாம் ஆக்சுவலாக வரல. இந்த மெயின் மோட்டிவேஷன் வந்து மை பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மம்மி, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மியூசிக் நாலேஜ் இல்லாட்டியும் அவங்களே நல்லா பாடுவாங்க. சின்ன வயசில் நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு என்ன கிளாஸில் சேர்த்தாங்க. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் அது பாட பாட நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க அது ரொம்ப பிடிச்சி போய் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே பாடுறதுக்காக டெடிகேட். ஓகே, நீங்க கர்நாடிக் மியூசிக்கும் கத்துக்கிறீங்க? ஆமாம், கர்நாடிக் மியூசிக் தான் கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ கேரல் சர்வீஸுக்குன்னு தனியான ஒரு பாடுறதுக்கான பாணி இருக்கா, இல்ல பல்வேறு இசைகள்ல இருந்து அந்த பாணியை நீங்க உருவாக்குறீங்களா? எப்படி இருக்கு? கேரல்ஸ் நடத்துறது தனி பாணி இருக்கு. ஓகே, அதாவது சர்ச் ஸ்கொயருங்கிறது வேற, கேரல் ஸ்கொயருங்கிறது வேற. சர்ச்சில் வந்து காமனாக மொத்த சர்ச்சில் வந்து ஹிம்ஸ் பாடுவாங்க. ஆனால் கேரல்ஸுங்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பு மட்டும் செய்தியை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஓகே, அது சம்பந்தப்பட்ட பாடல்களை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. ஆமா, இல்லையா? சரி, இப்போ கிரேஸ் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கேரல்ஸ்ல பங்கேற்ற அனுபவம் இருக்கா? எப்படி நீங்க? அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் அட் த ஏஜ் ஆஃப் 4. சர்ச் கொயரில் தான் நான் ஃபஸ்ட்டு பாடினதே. ஸோ நான் டில் ஐ கம்ப்ளீட்டட் மை +2 கர்ணாஸை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சர்ச் கொயரை தவிர வேறு எங்கேயுமே பாடினதில்லை. சர்ச் சிங்கிங் மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் வந்து காலேஜ் டேஸ்ல வரும்போது தான் வெளியே கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு போய் பாட ஆரம்பிச்சலாம். இப்போ இந்த வழிபாடுகள்ல இந்த பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு? சென்ட் அகஸ்டின் சொல்லிட்டு கேத்தலிக்ல திருச்சபையில் இருக்கிறாரு. அவர் வந்து சொல்வாரு, ஒரு தடவை பாடுறது வந்து 2 தடவை ஜெபிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்வார். அதனால எல்லா வழிபாடுகளில் வந்து அந்தந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றார் போல, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல விவிலியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் வந்து பாடல்களை மாற்றுவாங்க. விவிலியத்தில் சங்கீதங்கள் இருக்குது, தாவீதரசுடைய சங்கீதங்கள், அதே மாதிரி உன்னத சங்கீதங்கள் இருக்குது, சீராக்காகமாக இருக்குது. இந்த புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாழ்க்கைக்கு நிலைக்கேற்றார் போல, ஒரு பாவியாக இருந்தால் ஒரு பாவி கடவுள்கிட்ட எப்படி வந்து என்ன கேட்பார், ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்பார். அதன் அடிப்படையில் வந்து பாடல்கள். ஒருத்தருக்கு வந்து ஆண்டவரே எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு, அதற்கு வந்து ஜெபிப்பார். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பாடல்களும் இந்த மாதிரியான பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு மனிதனும் ஜெபிப்பதற்கும் கடவுளுடைய அருளை கேட்பதற்கும் அவருடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கும் தியானிப்பதற்கும் ஒவ்வொரு நிலைக்கும் பாடல்கள் தான். ஓகே, இப்போ ஜஸ்டினுக்கு இந்த மாதிரியான கேரல் சர்வீஸ் போன அனுபவங்கள் இருக்கா? இல்லை, எனக்கு இது ஸ்டார்ட் ஆனதே கேரல் சர்வீஸ் தான். ஆக்சுவலாக அப்பா வந்து சர்ச்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே அப்பா தூங்கிடுவாங்க, நானும் அங்கே தான் தூங்குவேன். ஸோ எனக்கு இந்த கீபோர்டு அங்கே எல்லாமே பழகினது வந்து இந்த கேரல் சர்வீஸில் தான். அங்கே போகிறப்ப கிட்டார் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணேன். அதுலேருந்து தான் நான் அப்போ வந்து என்னென்னா சர்ச்சில் வந்து ஏற்கனவே இருக்கிற பாட்டை பாடாமல் அந்த மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணி இதுக்குன்னே கேரல் ரவுண்டுக்குன்னு. ஸோ அதில் பண்ணுறதுல தான் எனக்கு கம்போசிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே தனியாக ட்ராக் மாதிரி சினிமா. ஓகே, இப்போ இங்கேயும் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ புதிய இசை வழக்கமாக ஒரு பாடல்களை பாரம்பரியமாக பாடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அப்புறம் புதிய மெட்டுக்களை இது இடத்திற்கு தகுந்த மண்ணுக்கு தகுந்த மெட்டுக்களை சேர்த்து இந்த செய்திகளை சொல்றது அப்படிங்கக்கூடிய ஒரு பாணி இருக்கு இல்லையா? அது எப்படி கால மாற்றத்தில் நிகழ்ந்தது, எப்படி ஏற்பட்டது? உலகம் ஓடிட்டு இருக்குன்னா அந்த ஓட்டத்தில் ஓடினாதான் நம்ம சொல்ற செய்தி போய் சேரும். அதனால அது வழிபாட்டுலையும் அதுதான். வழிபாடு அப்படிங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அது கேட்பதாக இருந்தாலும், நன்றி சொல்வதாக இருந்தாலும், அச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும், பாசத்தை வெளிப்படுத்துவதாலும் கடவுள்கிட்ட கிறிஸ்தவ இசை வந்து நற்செய்தியை சொல்வதுக்கு தான். இசையை பற்றி நல்லா இருன்னு சொல்றது தான் பேசிக்கலி. அது நல்லா சொன்னதான் போய் சேரும். இப்ப கண்டெம்பரரியா நீங்க வந்து மாத்திக்கிறீங்க இல்லையா இசை வடிவத்தை மாத்தும் பொழுது அதுல சொல்லக்கூடிய செய்திக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, செய்தியுடைய சாராம்சம் மாறாது. அதே அன்பு தான், அதே மன்னிப்பு தான், அதே சாந்தம், பொறுமை, சகோதரத்துவம், அதே தான். செய்தி மாறாது.
ஆனால் சொல்கிற விதம் வந்து ட்ரெண்டியாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க தமிழ் கீர்த்தனைகள் இயற்றி நீங்க பாடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த தமிழ் கீர்த்தனைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு எப்படி வந்தது, அதுவும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள? நம் நாட்டில் சமயத்தை பரப்ப வந்த அடியவர்கள் ஆராதனையிலே பாடல்களை பாடுவதற்கு பாமாலைகளை நமக்கு கொடுத்தார்கள், இம்ஸ் என்று சொல்லுவோம். அதை தமிழிலே மொழிபெயர்த்து பாடினார்கள். எந்த மொழியை கற்றிருந்தாலும் அவருடைய தாய்மொழியிலே அவர் வழிபாடு செய்கிற பொழுதுதான் அதுதான் உண்மையான இறைவனுக்கு உகந்த ஒரு வழிபாடாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியும். இப்போ வழிபாடு என்று சொல்லுகிறோம், ஆராதனை என்று சொல்லுகிறோம். ஆராதனை என்பது வேறொன்றும் அல்ல, எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கிற உறவு. அந்த உறவுக்கு பெயர் தான், அந்த உறவு பாலத்திற்கு பெயர் தான் ஆராதனை. அதாவது மக்களோட மொழியில நீங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க தமிழ் கீர்த்தனைகள் பண்றீங்க. தமிழ் கீர்த்தனைகள் என்பது தமிழ்நாட்டை சார்ந்த அறிஞர்களால் பாடப்பட்டது, சூழ்நிலையின் அடிப்படையிலே பாடப்பட்டது. குளிர்சாதன அறையிலே இருந்து பாடப்பட்ட பாடல்கள் கீர்த்தனைகளிலே இல்லை. இந்த பக்கத்துல இந்த மாதிரி கீர்த்தனைகள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தா ஒரு பாட்டு. ஆம்பர உம்பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தா, ஆம்பர உம்பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தா, ஆதிபன் பிறந்தா, அமலாதிபன் பிறந்தா, ஆதிபன் பிறந்தா, அமலாதிபன் பிறந்தா, ஆம்பரவும் பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தா, கரி கரி சாத சரிகா. இப்ப கேரல் சர்வீஸ் போகும்போது இந்த மாதிரியான கீர்த்தனைகளும் நீங்க பாடுறீங்களா? கீர்த்தனைகளை பாடுறோம், இன்னைக்கும் பாடுறோம். ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டு. இந்த கீர்த்தனைகளை விரும்பி கேட்கிறவங்க எவ்வளவோ பேர்கள் இருக்கு. அது அழியாத செல்வம், அது முறையான வார்த்தைகள் இருக்கும். அந்த கீர்த்தனைகளை பக்தி சுவை இருக்கு, சொற்சுவை இருக்கு, பொருட்சுவை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அமைப்போட இருக்கும் பொழுது அது கேட்கறதுக்கு சுவையாக இருக்கு, சுவையா இருக்குது. ஆனா அதனுடைய அந்த பொருள் விளங்காததுனால இன்றைக்கு அநேகர் அந்த பாடலை பாடாமல் கீர்த்தனைகளை அப்படியே ஒதுக்கிவிட்டு இன்றைய நடப்பிலே உள்ள இசையில இப்ப இளம் தலைமுறையினர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து அழகாக பாடினாங்க. இப்போ நீங்க இந்த பொருள் புரிந்து இதனுடைய அர்த்தம் புரிந்து பாடுறீங்களா, இல்ல ஒரு இசை கோர்வையாக நீங்க நினைச்சு பாடுறீங்களா, எப்படி இருக்கு? இது பொருள் புரிந்து தான் பாடுறோம். ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கேட்க விரும்புறாங்களோ விரும்பலையோ, புரியுதோ புரியலையோ, சர்ச்சில் சர்வீஸ்ல கிறிஸ்மஸ் போது இந்த கீர்த்தனைகள் பாடுவோம்னா அதை பாடிதான் ஆகும். புரியுதோ புரியலையோ எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, சின்ன பசங்களும் உளறிட்டாவது பாடுவாங்க. எல்லா ஹிம்ஸும் எல்லா கீர்த்தனைகளுமே இன்றைக்கும் சர்ச்சஸ்ல பாடிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க சர்ச்சில் ஒரு கேரல் சர்வீஸ்ல என்னென்ன பாட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு குறிப்பு கொடுப்பீங்களா? ஆலயங்களில் பாடுகிற பொழுது ஓரளவுக்கு பாடக்கூடியவர்கள் தான் பாட முடியும். சும்மா எல்லாரெல்லாம் போய் நிற்க முடியாது. கொயருங்கிறது கம்யூனிட்டி சிங்கிங் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஆனால் அந்த கேரல்ஸை பொறுத்தவரையில் யாருனாலும் போகலாம். அதாவது நீங்கள் பாடணும்னு அவசியம் இல்லை, நின்றுக்கலாம் பக்கவாத்தியமா. அதனால நிறைய பேர் போவாங்க. கேரல் சிங்கிங் ரொம்ப டிஃப்ரெண்டானது, ஒரு ஜாலி. பகலில் போக மாட்டாங்களே, ராத்திரி தானே போவாங்க, வீடு வீடாக போவாங்க. அங்கே ஒரு பிஸ்கட் கிடைக்கும், ஒரு டீ கிடைக்கும். இதுதான் ஃபன் பார்ட். கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லாட் ஆஃப் ஃபன் அண்ட் கலர். அதனால கேரல்ஸுக்கு பாட தெரியுதோ தெரியலையோன்னு கிடையாது, ஜாலியா இருக்கும். நைட்டு ஃபுல்லா முடிச்சு இருக்கலாம், இல்லாட்டி உதப்பாங்க, மற்ற நாள் அனுப்ப மாட்டாங்க. ஓகே, ராத்திரி ஃபுல்லா போயிட்டு காரில் வரேன்னா யார் விடுவா? இப்போ ஜாலியா போயிட்டு அரட்டை அடிச்சு ஜாலி பண்ணிட்டு வர்றது பேசிக்கலி செலிப்ரேஷன். அப்படிதான். அதுல பெருசா சாங் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்போ சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி புரியுதோ புரியலையோ தெரியுதோ தெரியலையோ. இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி நீங்க கேரல் சர்வீஸ் போகும்போது என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது? நாங்கள் உள்ளே போகும்போதே பாட்டு பாடிட்டு தான் போவோம். உள்ள போகும்போது ஃபஸ்ட்டு அந்த குழந்தை இயேசுவை எடுத்துகிட்டு போய் அவங்க யார் அந்த வீட்டில் இருக்காங்களோ பெரியவங்க கையில் கொடுப்போம். அது கொடுத்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பாட்டு பாடுவோம். அப்புறம் ஃபாதர் ப்ரேயர் பண்ணுவார். அதுக்கடுத்து மறுபடியும் கிறிஸ்மஸ் பாட்டு பாடி முடிச்சிடுவோம் அப்படியே. ஓகே, உங்களுக்கு உபசரிப்புகள்லாம் எப்படி இருக்கும்? மேம் சொன்ன மாதிரி கிஃப்ட்டை அதிகமாக கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆக ஃபுட்ஸு, தென் சார் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கும் நம்ம போய் பாடிட்டு வெளியே வரும்போது அதர் ரிலீஜன் பீப்புள்ஸ் கூட எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பாடிட்டு போக முடியுமா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் கேரல் சிங்கிங் அவங்க வீட்லேயும் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு பெரியவர்களுக்கு இரவு முழுதும் சுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்க. ஆனா இளைஞர்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல. ஆமா. உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நைட் கேரல் சர்வீஸ் போறதுக்கு அனுபவம்? போகும்போது சின்ன வயசுலலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்கூல் டைமில் தான் மட்டும், அந்த ஸ்கூல் இருக்கிற டைமில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்க முடியும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா டியூஷன் போகணும், படிக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மந்த்து மட்டும் வீட்டில் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க நம்மளை. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் கேரல்ஸு ப்ளஸ் சர்ச்லலாம் வந்து இந்த கிரிப்பு பண்ணும் போது அதுக்கெல்லாம் வந்து லேட் நைட்டில் தான் நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். ஏன்னா சர்ச்சில் எல்லாருமே இருக்கும் போது வந்து ஆரம்பிக்க முடியாது. எல்லாருமே சர்ச்லேருந்து போயிட்ட பிறகு தான் அந்த யூத்து ஸ்டே பண்ணி நைட்டில் வந்து ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் நாங்கள் சர்ச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சர்ச் டெக்கரேட் பண்ணுறது. ஒரு குரூப் வந்து சர்ச் டெக்கரேட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் வந்து இந்த கேரல் சிங்கிங் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து டிசம்பர் சீசனாக உங்களுக்கு ஜாலி? ரொம்ப ஜாலி. ஓகே. சின்ன வயசில் நாங்கள் எல்லா வீடுகளுக்கும் போய் சந்திப்போம் கேரல்ஸ் ரவுண்டில். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாராலும் எல்லார் வீட்டுக்கு போக முடியல. உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட பங்கில் கிட்டத்தட்ட ஒரு 600 குடும்பம் இருக்குது. 600 குடும்பத்தையும் போய் சந்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. கோயிலில் இருக்க பிள்ளைங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, இந்த பணியில் கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டோம்னா அந்த வாட்டி எங்கள் சர்ச்லேயே ஒரு 20 அன்பியங்கள் இருக்குது. அன்பியங்களுக்குள்ளேயே ஒரு குழுவை தயார் பண்ணி உங்கள் அன்பியங்களுக்குள்ளேயே நீங்கள் கேரல்ஸ் முடிச்சிங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அன்பியங்களே நாங்கள் ஒரு ரெடி பண்ணிட்டு ஓகே, உங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி குழு ஒரு வீடை போய் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலி போக வேண்டியது. கடைசியில் யார் வீட்டுக்கு போனோம் அங்கே ஜம்னு பிரியாணிகள்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அப்படியே நாங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது இங்கே நல்லா நம்மளை கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சா உற்சாகமாக பாடுவீங்களா? கண்டிப்பாக. அந்த அனுபவங்களை சொல்லுங்க. சில வீடுகள்லாம் போனால் நம்மளை நல்லா இன்னைக்கு பிரியாணி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சா அந்த வீட்டில் போய் ஒரு 4 பாட்டு இல்ல 4 இல்ல, அந்த உற்சாகமான பாட்டு அங்க வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உற்சாகமான பாட்டு இப்போ ஒண்ணு போடலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. இப்ப லாரன்ஸ் நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு கொயரை நீங்க அமைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி கேரல் சர்வீஸ்க்கு போகும்போது என்ன மாதிரியாக பாடகர்களை தயார்படுத்துவீங்க? எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே இந்த முன் தயாரிப்பு இருக்கும்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நல்லா பாடுறவங்கள, வழக்கமாக பாடுறவங்க நல்லா பாடுறவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈவினிங் மாஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு நல்ல தரவான பிறகு தான் அந்த கொயருக்கு நம்ம 4 பேர் ஒன்று சேர்க்கறதே கஷ்டமே. இப்படி ஒரு டீமை ஒன்று சேர்த்து இது சரி இது தப்பு இதை ஒழுங்கா வாசிங்க 2 வாட்டி பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சிரமம் இருக்கும்? கண்டிப்பாக. ஒருத்தருக்கு சில பேர் அணுக்கம் வரவே வராது. அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு 4-5 தடவை பாடினாக்கா வரும். இப்போ அவங்களுக்கு முன்னே வேற ஒரு மாதிரியா பாடு. ரெண்டாவது சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம வந்து ஒரு டியூன் சொல்லிக் கொடுக்குறோம்னா, ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம்னா நம்ம கடைசி வரைக்கும் அதே டியூனில் இருக்கணும். இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது பாடும்போது ஒருத்தன் கேட்ச் பண்ணிடுவான், அதையே கடைசி வரைக்கும் பாடுவான், அவனை திருத்தவே முடியாது. நம்ம பாடுறப்ப கரெக்டாக பாடும்போது நம்ம 10 தடவை பாடினாலும் ஒரே மாதிரியா பாடினாங்க அவனும் இது பண்ணிடுவாங்க. சேர்ந்து மக்களும் இப்போ பாடுறாங்க. இப்போ எங்கள் சர்ச்சில் பெசன் நகரில் சில நேரத்தில் கொயர் வருவாங்க, சில நேரத்தில் நான் மட்டும்தான் பாடுவேன் டிரைவர் மாதிரி. ஆனால் இப்போ லெஃப்டில் ஜனங்கள்லாம் இருப்பாங்க, நான் வாசித்தா போதும் எல்லாரும் ஒரே அழகாக ஒரே இதுவாக யூனிஃபார்மாக ஒரே சுதியோட தாளத்தோட அழகாக பாடுவாங்க. டைமிங்கே தெரியாது, பாட்டே வராது, எப்படி ஆளும் 5 பேர் உட்காந்துருப்பான் கூட ஜாலியாக அரட்டை வந்து கைத்து சும்மா ஒன்றுமே இருக்காது, கை ராங்கில் கைத்திட்டு இருப்பான், நம்ம மெயினாக பாடிக்கிட்டு இருப்போம், சம்மந்தம்லாம் கைத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு கூட வந்துட்டாங்க, தப்பான தாளத்தில் கை தட்டிட்டு இருக்காங்களோ இல்லை ஒரு தாளம் போட்டுட்டு இருக்காங்களோன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? சுமார் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கும் போதே சொல்லுவீங்களா? சர்ச்சில் பாடும்போது இப்போ நானும் ஒரு கொயர் கண்டக்ட் பண்ணுறேன், கற்றுக் கொடுக்குறேன். அதனால் கேரல்ஸ்க்கு வர்றவங்க எப்படி வருவாங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பியத்தில் எல்லாரும் ஆர்வத்தில் வராங்க, வயசானவங்க வராங்க, சின்ன குழந்தைங்க வரும், அவங்களும் வாய் திறந்து பாடணும், இதுதான் நோக்கம், அவங்களும் ஜாலியாக இருக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஹை பிச்சு தான் வரும், ஒருத்தருக்கு ஹை பிச்சு வராது, லோவில் தான் பாடுவார்.
ஒருத்தருக்கு சுரஞானமே இருக்காது, அவருக்கு எஃப்னா டீனா வித்தியாசமே தெரியாது. இப்போ தன்னான தன்னான தானன்னா பாடினா ஒருத்தர் தன்னான தன்னான தானன்னு வேற சொல்லி பாடிட்டு இருப்பார். நான் எல்லாம் காதல கேட்டிருக்கேன், டீட்டெயில்ஸ் மாதிரி இங்கே ஒன்று கேட்கும், அங்கே ஒன்று கேட்கும், ஒன்று கேட்கும். இதெல்லாம் தான் சேர்ந்ததான் ஜாலி. ஓகே, கேரல் என்கிறது இத்தாலி வேர்ட்லேருந்து கேரளி என்கிற இத்தாலி வார்த்தையிலிருந்து வந்தது. அது வந்து இர்ரெகுலர் மியூசிக் என்று சொல்லி அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இப்போ நம்ம பக்தரே வாரும் என்கிற ஒரு பாட்டல பாடும் பொழுது அது இர்ரெகுலர் மியூசிக் என்று சொல்வார்கள். ஆனால் தீய மனதை மாற்றவாருன்னு சொல்லும்போது ரெகுலர் மியூசிக் என்று. அதனால கேரல் பாட போறவங்கள இப்படிதான் பாட வேண்டும் என்கிறது இப்போது இதுல யாரும் எதிர்பார்ப்பது இல்லை, அது குறைந்து விட்டது. எப்படி பாடினாலும் சரி, கிறிஸ்துவின் பிறப்பை வந்து பாடினால் போதும் என்கிற நிலை வந்து விட்டோம். நோக்கம் வந்து இதுதான். அவங்களுக்கு சுதியோட பாடுறாங்களோ டைமிங்கோட பாடுறாங்களோ இல்லையோ, அவங்களோட நோக்கம் நம்ம கேரல் ரவுண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், கடவுளுக்காக பாடணும், அட் த சேம் டைம் பீயிங் ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும். ஓகே, அதனால வந்து நம்ம கடவுளுக்காக அவங்க வந்து இந்த ராத்திரியில பாட வர்றதே பெரிய விஷயம். இப்ப சில வீடுகள்ல ஈவன் இந்த கொயர் வந்து போய் பாடுறதுக்கு ரெடியா இருந்தாலும் தேர் நாட் ரெடி டு அக்செப்ட் தெம். சில வீடுகள்ல 12 மணிக்கு முன்னாடி வந்தா வாங்க. நான் ஒரு சர்ச்சில் நான் சர்வீஸ் போயிட்டு இருக்கும் போது ஒரு செக்ரட்டரி கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் இத்தனை மணிக்குள்ள வந்தா வாங்க, அப்படி இல்லைன்னா நைட்டு காலையில நாங்க சீக்கிரம் எழுந்து போகணும், வர வேண்டாம் அப்படின்னே சொல்றாங்க. ஒரு புறத்துல வந்து வந்தா சீக்கிரம் வாங்கன்னு சொல்றது இருக்கு, எங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றவங்களும் இருக்காங்களா? அதுவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. அப்ப நாய்ஸ் தான் சத்தம் வந்து சத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா கேரள வந்து சொல்ற சத்தம் கேக்குது, கேரல் சத்தம் சைலண்ட் அண்டர்ஸ்டுட், சத்தம் கேக்குது. அதெல்லாம் இட்ஸ் நாட் அது பெரிய பிரச்சனை இல்ல, அது ஒரு பிரச்சனை இல்ல. அதாவது செய்தி சொல்லணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல முக்கியம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, அந்த பையன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அவன் யாருன்னு பாக்கணும், அவன் முகம் யாருன்னு தெரியணும். சூப்பர். அதாவது இந்த கேரல் ரவுண்ட்ஸ்ல வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுறதுக்கு வந்து நான் போடுவேன் நீ போடுவே அப்படின்னு இளைஞர்கள் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கா? நானும் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் சாண்டா கிளாஸா இருந்துட்டு அப்புறம் தான் கேரல்ஸ்க்கே வந்தேன். என்னோட ஃபாதர் இவர் தான் கொயர் மாஸ்டர். ஸோ வந்து நான் சாண்டா கிளாஸை போனால் சில டைம் கோவம் அவருக்கு, பாடாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ வந்து சாண்டா கிளாஸை போகிற அப்படின்ட்டு. 2 வருஷம் கஷ்டப்பட்டு 3rd இயர் தான் விட்டு பெர்மிஷனே வாங்கினேன், இந்த வருஷம் நான் சாண்டா கிளாஸை இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வந்து நான் தான் இன்னைக்கு போடுவேன்ட்டு லைன் நிற்பேன். ஓகே, ஸோ அவங்களால எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நாளைக்கும் ஒருத்தர் சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுவும் முக்கால்வாசி எல்லா வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போயிட்டு மாஸ்க் கட்டு சொல்லிட்டு அப்புறம் தான் விளையாடுவாங்க. ஓகே, முதல்ல யாரு அந்த சாண்டா கிளாஸா இருக்கான்னு பாக்குறதுல ஆர்வம் இருக்கும். ஆமா, டெஃபினட்டா. ஓகே, இப்ப பெண்களும் இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் போட்டு வழக்கம் இருக்கா? கிறிஸ்மஸ் பார்ட்டி ஆயிரும். ஓ இல்ல, இந்த கிறிஸ்மஸ் தாத்தாங்கிற ஒரு செய்தி சொல்லி ஆகணும். துருக்கி நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் என்கிற அருட்தந்தை தான் முதல் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவா பண்ணார். ஏன்னு சொன்னா கிறிஸ்மஸ் காலங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு அது நாள் இரவே அவங்களுடைய படுக்கையில் அடியில் வெகுமதிகளை கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. அடுத்த நாள் இது கேட்ட உடனே அம்மா இது எப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தா நைட் வந்தார் அவர் கொடுத்துட்டு போனார்னு சொல்லுவாங்க. அவர் கிபி 300க்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு அதிகமாக வந்திருக்கிறது. இன்றைக்கும் டிசம்பர் 6வது நாளை கிறிஸ்மஸ் தாத்தா தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக எல்லா சர்ச்லேயும் வந்து குண்டா இருக்கிறவங்க அது மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. யூத் பசங்க தான் எப்போவுமே வந்து இது பண்ணுவாங்க, அந்த சாண்டா கிளாஸ் இது அந்த வேஷம் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் இது பண்ணுவாங்க. சில பேர் தான் குண்டா இருப்பாங்க. அவங்கள சரி குண்டா இருக்க நீ பண்ணா அவன் டான்ஸ் வராது. சில வீட்டில் போனா பாஸ் பண்ணுங்க, இல்ல தேவையில்லாம குண்டா இருக்கிறவங்க எத்தனை தடவை ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். எனக்கும் அவங்களுக்கும் கோபமா வருது தெரியுமா? நீங்க சாண்டா கிளாஸா இருந்திருக்கீங்களா சின்ன வயசுல? இது வரைக்கும் இல்ல, இந்த தம்பி சொல்லும் போது இருந்திருக்கலாமோ. ஒரு ட்ரெஸ் தைக்கணும் இல்ல, அதுல ஒல்லியான யூத் தான் போடுவாங்க. அதுல தலாணி எல்லாம் வச்சிருப்பாங்க உள்ள தொந்தி காட்டுறதுக்காக. ஒரு ஸ்பிரிட் ஆன உடனே அவன் பாட்டுல ஆடிட்டு இருப்பான், இது அவுது விழுவான் அது விழுவான், அதெல்லாம் பாட்டு இது ஃபன்னு தான். அதெல்லாம் இப்போ அந்த முகம் பார்க்கக்கூடிய வழக்கம், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னா அவருடைய முகத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் குழந்தைகளுக்கு இருக்குமா பெரியவங்களுக்கு இருக்குமா? வழக்கமாக குழந்தைங்கன்னு பார்த்தா வந்து சில பேர் பயந்துகிட்டே ஓடுவாங்க, வந்த உடனே இருக்க மாட்டாங்க, பக்கத்திலே இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓரளவு பயத்தில் வந்து சாக்லேட் ஏதாவது காமிச்சோடனே சரி பக்கத்தில் வந்துடுவாங்க. சில குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்கும், மூஞ்ச பார்த்தோன்னே அதோ இவரு தானான்னு சொல்லிட்டு அந்த ஒரு செழித்தன்மையோட அப்படியே போயிடுவாங்க பழகின முகனால. ஜஸ்டினுக்கு இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்ட இல்ல அதோட இருந்த இல்ல எனக்கு அனுபவம் இல்லை, ஏன்னா நான் ஒல்லியா இருக்கேன், அதனால கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கேட்க கூட இல்ல உங்களுக்கு அதனால தரல.
ஆமா, நான் இல்ல ஆக்சுவலா நானே கேட்கக்கூடாது, ஒரு தகுதி கிடையாது. ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க நிறைய பேர். இப்போ ஃபேமிலியா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க யாரு அந்த பையன், யாரு அந்த பையன், அதுதான் மெயின் டார்கெட்டா இருக்கும். யார் அந்த பையன், யாருக்கு அந்த லக்கி பிரைஸ் இவன் பையனா அவன் பையனா அப்படி சொல்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, என் பையன் போட்டான் அப்படின்றது. ஓகே, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ ஒரு பாடல்கள் பாரம்பரியமான ஒரு இது மதம் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு பாரம்பரிய இசையோடு சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு வகையில இருக்கு. இதை தாண்டி ஒரு கண்டெம்பரரியோட சேர்ந்து ஒரு துள்ளல் இசையோடு சேர்ந்து பாடல்கள் புதுசாக வருது அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான கட்டமைக்கப்படுது, அதற்கான முயற்சிகள் என்ன நடக்குது? பொதுவாக நம்ம ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி கர்நாடிக், அப்புறம் செமி கிளாசிக்கல், அப்புறம் கொஞ்சம் லைட் மியூசிக், இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குது. எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு. நான் 2002 இந்த சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு தான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணோம், நெஞ்சுக்குள் பிறக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர் கூட அவருடைய பாடல் அது ரொம்ப ஃபேமஸ். அப்போது கங்கை அமரன் சார் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருந்தார். அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏன்னா நான் கிராமத்து புறத்தில் இருந்தேன், மதுரை ஏரியா. நான் அப்போ எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும், இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த மாரியம்மன் பாடல்கள்லாம் நம்ம சும்மா கேட்டுலாம் யாரும் நிற்க முடியாது, உடனே ஆட தான் சொல்லணும். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் அது மாதிரி ஒரு பாட்டு நான் இங்கே போடணும் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஃபாதர் உங்கள் ஏரியா உங்கள் இதில் சர்ச்சில் அந்த மாதிரி பாட்டே கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் ஒன்று போடணும் அப்படின்னு. அப்போ இயேசுநாதர் ஒரு பொதுவான கடவுள், அவர் எல்லாருக்குமே எல்லாரும் மீட் பண்ணின்னு தான் வந்தார். அப்போது சொன்னோடனே அவர் உடனே சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி அப்படின்னு உடனே ஒரு வார்த்தைகளை சொன்னார். அப்புறம் அவர் கடவுளின் மகனு, சாமி வெத்த சாமி அப்படின்னாரு. அப்படி உடனே போட்டு உடனே சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமின்னு ஒரு பாட்டு அந்த கேசட்டில் செம்ம ஹிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் பொது ஆலயங்கள் இந்த பாடல்கள் பாடுறது இல்லைனாலும் கேட்பதற்கும் வீடுகளை வச்சு கேட்கறதுக்கு, டிராவல் பண்ணும்போது காரில் போடுறதுக்கு, மற்ற பொதுவான இடங்களை போடுறதுக்கு இந்த மாதிரியான டியூன்ஸ்லாம் இப்போ இதே செய்தி ஆனா வேற ஒரு மெட்டில் வருது. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா ஆல்பம் போட்டு? ஆமா, அது பொதுவாக எப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். மேற்கத்து இசை அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் அந்த மேற்கத்து இசையில தமிழை கொண்டே சொருவினாங்க. சுக்குமி, லக்குத்தி, இப்பிலிங்கிற மாதிரி இந்த பழைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அதில் போய் அடிச்சு ஏத்துறது, வேர்ட்ஸை கொண்டு ஏத்துறது, அது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் வந்தது தான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சில பிரிவினர் இது நமக்குன்னு தமிழ் இசை இருக்கு, நமக்கு கன்னட சங்கீதம் இருக்கு, நம்ம இதில் போடலான்னு சொல்லி அப்படி ஒரு பிரிவினர். சில குழுவினர் இன்னும் அதை பிடிச்சிட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஒன்றுமே புரியாது, தமிழ் தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போய் ஒரு 10 பாட்டு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே பாட்டு, ஒரே ஸ்கேல் தான் இருக்கும், ஒரே மாதிரி கேட்கும். அது இன்னும் விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை. அதனால் இப்போ அதில் நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய பாடல்கள் எல்லாமே பொதுவாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய பாடல் கேட்டால் இது கிறிஸ்தவ பாட்டு அப்படின்னு இருக்காது, பொதுவான பாடலாக இருக்கும். அதனால் வார்த்தைகளை கூட நான் அம்மையப்பன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை பலராலும் விரும்பப்படுவதற்கு காரணம் என்ன, ஒரு பொதுமையை கொடுக்க விரும்புகிறேன். அப்போ அதை மக்கள் விரும்புகிற. அப்போ இயேசு பொதுவான சாமின்னு சொன்னார். பொதுவான சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வச்சுக்கிட்டு இதே பாணியில் போயிட்டு இருந்தால் இது வேற சாமி போல் இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் டு லிபரேட் ஜீசஸ் from the clutches of this Christian community. நம்மளுடைய செய்தியும் நம்மளுடைய இசையும் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்பதான் சாமி பொதுவாகும். ஓகே, நீயே நிரந்தரம் இயேசுவே என் வாழ்விலே நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவுன் உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம்.
இப்போ இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? பொதுவாக எதுவுமே புதுசாக செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது. பழைய பயங்கரமான எதிர்ப்புகள். அம்மையப்பன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பல திருச்சபைகளில். ஆனால் நான் விளக்கம் கொடுத்தேன். பால் குடிக்கும் குழந்தை தாய் மறந்தாலும் நான் மறவேன் பைபிள் சொல்லுது. கடவுளே அம்மையாக இருக்க விரும்புகிறாரு. அப்போ இயேசு வாய்க்கு கூப்பிட போகும்போது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? கடவுளே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறதையும் நான் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். தமிழில் அற்புதமான ஒரு சொல் கடவுளை தாயாகவும் தந்தையாகவும் பார்த்துச்சுன்னா அதை நான் பயன்படுத்துறது என்ன பிரச்சனை? இல்லை அது இந்து சகோதரர்கள் பயன்படுத்துறது, ஸோ வாட்? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இனிஷியலாக அப்படி தான் இருந்தது. பட் இப்போ எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கேரல் சர்வீஸோ ஒரு கொயரோ நம்ம போய் பாடும் பொழுது நம்மளுடைய அக்கம்பனிஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம முன்ன பின்ன பாடினா கூட அந்த இசைக்கலைஞர்கள் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரு ரிதமோ இல்லை மேலே இருக்கக்கூடிய ஒரு கார்டோ நம்ம போட்டு வாசிக்கும் போது நம்மை பாடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட அவங்க காப்பாற்றி விட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கம்பனிஸ்ட் நீங்கள் பாடும் பொழுது உதவியாக இருந்திருக்கிறாங்க? I think accompanist for any choir or for any musician for any singer ரொம்ப important. Because they add beauty to the music. பாடலை பொறுத்த வரையில் நீங்கள் சொன்னீங்க பக்கவாத்தியம்னு. பக்காவாத்தியமாக இருந்தால் தான் பாட்டு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு இசை நிகழ்ச்சி கோயிலில் பாடும்பொழுது ஒருத்தர் பாடிட்டு இருந்தார், இன்னொருத்தர் வாசித்தார். அவர் எப்படி இருந்து கேட்டதுக்கு என்ன சொன்னார்? அவர் பாட்டுக்கு பாடினார், இவர் பாட்டுக்கு வாசித்தார். அதாவது அவர் பாடின பாட்டுக்கு இவர் வாசிக்கல, அவர் பாட்டுக்கு அவர் பாடினாரு, இவர் பாட்டுக்கு இவர் வாசிச்சார். அவர் தனியா இவர் தனியா. அப்படி அமையும் போது அது பக்தியும் இருக்காது, முதல்ல பரவசமும் இருக்காது, ஒரு ஆர்வமும் இருக்காது. பாட்டுனாலே பாட்டு பாட ஆரம்பிச்சா சர்ச்சை விட்டு ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆகவே பாட்டு பாடும்பொழுது இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் இசைக்கலைஞர்களும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி பாடுறது தான் நல்ல தரமான ஒரு பாடலை தர முடியும். இந்த அக்கம்பனி பேசுகிறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நோயல் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும். மதுரையில் இந்த மாதிரி நிறையா கிட்டார் எல்லாமே வச்சுட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த கொயர் எப்படின்னா அக்கப்பில்லான்ற ஒரு இசை வடிவமா அதில் அவங்க பாடுவாங்க. ஸோ நைட்டு அந்த மிட் நைட்டில் அந்த ஒரு 5-6 பேர் தான் வருவாங்க. ஒரு பேஸு, ஒரு ஆல்டோ, எல்லாருமே பிரித்து பாடுறப்ப அது ஒரு புதிய வடிவமாக இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே இருக்க மியூசிஷியன்ஸ் எல்லாருமே நம்ம கிராமப்புறம் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இங்கே எக்ஸ்போசர் இருக்கு, அங்கே இல்லை, அவ்வளோதான். ஓகே, கிராமப்புறங்களையும் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கான பிரபல்யம் கிடைக்கிறது இல்லையா? இப்போ நம்மளுக்கு சில பாடல்கள் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த ஒரு பாட்டை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தினமாவது நம்ம கேட்டுறணும் இல்லை பாடிடணும் அப்படின்னு சில பாடல்கள் இருக்கும் இல்லையா? மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, நம்மை உருக வைக்கக்கூடிய ஒரு பாடல். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கு? எனக்கு எங்க அப்பா கம்போஸ் பண்ணி ஒரு பாடின ஒரு பாட்டு, அந்த பாடலோட அர்த்தமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டியூனும் ரொம்ப பிடிக்கும். இயேசுவே இன்னமுதே என் பிறந்தீர் உலகில் உமதன்பை சொல்லிடுவேன், உள்ளமதை தந்திடுவேன். இயேசுவே இயேசுவே இன்னமுதே என் பிறந்தீர் உலகில் உமதன்பை சொல்லிடுவேன், உள்ளமதை தந்திடுவேன். இயேசுவே இயேசுவே தாலேலோ 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 தாலேலோ. எந்த கிறிஸ்மஸும் நான் எப்போ பாட ஆரம்பிச்சேனோ அந்த ஏஜ்லேருந்து எந்த கிறிஸ்மஸும் இந்த பாட்டை நான் பாடாமல் நான் ஏதாவது ஒரு சர்ச்லயாவது இல்லை மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்ல இந்த பாட்டை நான் கண்டிப்பா பாடுவேன். அதாவது அப்பாவின் நினைவுகளோடு பாடக்கூடியது. கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா. அற்புதமா இருந்தது. தேங்க்யூ சார். உங்களுக்கு, நீங்க ஒரு இசையமைப்பாளர் பாடகர்ல, உங்களுக்கு இத மாதிரியான ஒரு டச்சிங்கான பாட்டு ஏதாவது இருக்கா? இதெல்லாம் என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸை நினைவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரி. நான் படித்தது 5ஆம் கிளாஸ் வரைக்கும், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு இந்து ஸ்கூலில் படித்தேன் நான். அப்போ அதை மாறி ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல், அமலன்னை ஸ்கூலுக்கு போனேன் நான். இப்போ ஃபஸ்ட் டைம் கேரள் போட்டி அங்கே நடக்குது. இப்போ எனக்கு கேரள்னாங்க எனக்கு என்னன்னு தெரியாது எனக்கு.
பாடல் போட்டி நடக்குது, என்ன பாடல் அப்படின்னு உடனே இது கிறிஸ்து பிறப்பை பற்றி பாட்டு அப்படின்னு. எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒரே ஒரு பாட்டு ஞாபகம் இருந்தது, புத்தன் இயேசு காந்தி பிறந்தார் பூமியில் நமக்கு. அதை நான் போல்டாக பாட ஆரம்பிச்சிட்டேன் நான். புத்தன் இயேசு காந்தி பிறந்தார் போட தட்டி உட்கார்ற இது அந்த பாட்டு கிடையாது, கிறிஸ்டின் பாட்டு பாடணும், அது கிறிஸ்து பிறப்பை பற்றி பாடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு இந்த கன்னி என்ற செல்வமே அது ஞாபகம் வந்தது. அது இப்பவும் எனக்கு அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு கேரல் சர்வீஸ்க்கு ஒரு நாளைக்கு போறீங்க அப்படின்னா எத்தனை வீட்டுக்கு நீங்க போவீங்க? குறைஞ்சது ஒரு 25லேருந்து ஒரு 30 வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு எவ்வளவு நேரம் நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நியர்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு வீட்டில், அவ்வளவுதான். ஒரு பாடலுக்கான ஒரு அவகாசம் தான் இருக்கும். ஆமாங்க, இல்லையா? ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவோம். ஏன்னா 30 வீடு போடுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். இன்னைக்கு அவசர கதியில போய் பாடிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா? 30 வீடுன்றதுனால அந்த கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போகிறதுனால அவங்கள வீட்டில் ரீச் ஆகணும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கும். ஒரு நாளைக்கு 110 வீடுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 160 வீடுலாம் வரும். ஒவ்வொரு சின்ன குழுவாக இருக்கும், அந்த பிளாக்லெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வந்து எல்லா வீடும் நாங்கள் போகவே முடியாது. ஒரு நைட்டுக்கு நாங்கள் போனோம்னா அப்போ 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 11:30 12 மணி போகணும். ஓகே. பகலில் கொஞ்சம் ஈவினிங்கில் போனால் தான் சின்ன குழந்தைங்களாம் வீடியோ பார்க்க முடியும். ஆஃப்டர் 10 o'clock போய் பிரயோஜனமே இல்லை. ஓகே. பெரியவங்க மட்டும் பார்ப்பாங்க. அது 12 மணிக்கு போய் பிரயோஜனம் இல்லைங்கிறது. அவங்க பெரியவங்க மட்டும் வெளியே ஒரு சில பார்ப்பாங்க. மேக்சிமம் ஆஃப்டர் 10க்கு வந்து ஹிந்துஸ் தான் வரவேற்கிறாங்க. ஓகே. கிறிஸ்டியானிட்டி விட ஹிந்துஸ் தான் எங்களை வெளியே வந்து நின்று அவங்க தான் வந்து உண்டியல் போடுறதோ, சாக்லேட் குழந்தை வாங்குறதோ, சின்ன குழந்தை வந்து ஆசீர்வாதம் வாங்குறதோ, சண்டே கிளாஸ் வந்து பிளஸிங் வாங்குறது அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால எல்லா வீட்டுக்கும் போகிறது கஷ்டம். ஓகே. இந்த மாதிரியான ஒரு கொயரில் ஒரு கேரல் சர்வீசஸில் இருந்தது உங்கள் சினிமா இசைக்கு எவ்வளவு தூரம் பயன்பட்டு இருக்கு? வேற நான் தனியாக கிளாஸஸ் எதுவும் போனதில்லை. முழுக்க எனக்கு அந்தந்த ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் எல்லாத்துலேயுமே இருந்த அந்த கொயர் மாஸ்டர்லேருந்து கற்றுக்கிட்டது தான் எனக்கு. ஸோ 100% எனக்கு கிறிஸ்டியானிட்டி தான். ஓகே. உங்களுக்கு எல்லா விதமான ஒரு அன்பு, பரிவு, பாசம், எல்லா விதமான உணர்வுகளும் இந்த பாடல்களுக்குள்ள வந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்க வந்து நிறைய மேடை கச்சேரிகளில் பாடினவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு துள்ளல் இசையோட ஒரு கிறிஸ்மஸை நினைவுபடுத்தக்கூடிய பாடலாக எது இருக்கு? எந்த பாட்டை நீங்க வந்து நினைவுபடுத்தி இந்த பாட்டு ஒரு துள்ளல் இசையோட கிறிஸ்மஸை எனக்கு எப்போ போனாலும் ஒரு ஜாலி மூட கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான? நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி. நான் மெலடி பாடினா காஸ்பல் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கும் போது கூட அது அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால நான் மெலடி பாடினால என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு குத்து பாட்டு பாடுங்களேன் மேடம்னு கேட்பாங்க. அப்போ கிறிஸ்மஸ் சாங்னா எனக்கு அதுல வர எல்லாரும் மீன் பண்ற குத்து சாங்னா ஷாம் அங்கிள் இசையில ஜாலி அண்ணன் பாடின, ஜாலி அப்ரஹாம் அண்ணன் பாடின ஒரு சாங் விருந்து வைப்போமே. அது வந்து ஒரு நல்ல கிறிஸ்மஸ் பாட்டு. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம். விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே, விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே. ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லதொரு கிறிஸ்மஸ் விருந்து வைப்போமே. காலையிலே கலக்கலா கலக்கலா கலக்கலா, தோசைக்கறி புலாலா புலாலா புலாலா. காலையிலே கலக்கலா கலக்கலா கலக்கலா, தோசைக்கறி புலாலா புலாலா புலாலா.
காலையிலே கலகலாவில் ஆரம்பிப்போமே. தோசைக்கறி முட்டையுடன் மீன் கொடுப்போமே. கொத்துக்கறி எறா மீன் ஆப்பத்தோடு பாயாவும் சேர்த்தடிப்போமே. பான்கோழி ரோஸ்ட் தான், கோழி குருமா ஜோறு தான். பான்கோழி ரோஸ்ட் தான், கோழி குருமா ஜோறு தான். கிறிஸ்மஸ் கேக்கோடு சாப்பிடுவோமே. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஆடுவதும் பாடுவதும் கிறிஸ்மஸ் ஆகுமா? உண்டு உடுத்தி மகிழ்ந்து விட்டால் கடமை தீருமா? இயேசுவை போல் கிறிஸ்தவர்கள் அன்பு காட்டணும். கிறிஸ்தவரின் வாழ்வை இந்த உலகம் போற்றணும். உன்னை பார்த்து உலகில் வாழும் மக்கள் திருந்தனும். உனது உருவில் இயேசுவை இந்த உலகம் பார்க்கணும். இப்போ இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல இந்த கேரல் சர்வீஸினுடைய நோக்கம் என்ன? அடிப்படையில் இயேசு பிறந்து விட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இரண்டாவது, இயேசு யார்? இம்மானுவேல், நம்மோடு கடவுள். அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவர் வந்து விட்டார். எல்லா உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும், அமெரிக்கா இருந்தாலும், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவர்கள் ஏழைகள், துன்புறுவோர், வறியவர், அடக்கப்படுவோர், இதுதான் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். அதுதான் கிறிஸ்மஸ். எல்லாரும் இனி நல்லா இருப்பீங்க, நம்மவர் வந்துட்டார், கடவுள் கீழே இறங்கி வந்துட்டார். கடவுள் எல்லாம் மேலே பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் கீழே வந்துட்டார், நம்மோடு இருக்கிறது. அதில் செகண்ட் பார்ட் என்னன்னா, அதனால் அந்த கடைசியில் பாட்டு முடிஞ்ச மாதிரி இந்த மெசேஜ் அன்பு தான். அன்புக்கு சமயம் இல்லை, அனைத்தையும் கடந்தது அன்பு. அதைத்தான் இயேசு சொல்ல வந்தார். ஆனால் இயேசு ஒரு சமயத்து வட்டத்துக்குள்ளே நம்ம வச்சுட்டோம். அப்போ அந்த செய்திங்கிறது அன்பு செய்வோம். வாட் இஸ் லவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா தருவதே அன்பு. கிவிங் இஸ் லவ். எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது அன்பு. அதுதான் இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. அதுதான் சொல்லுது. யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், கட்டை, குட்டை, நெட்டை, யாராக இருந்தாலும் யூ ஜஸ்ட் கீப் கிவிங். கொடுத்து கொண்டே இருங்கள். அதுதான் அன்பு. அதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. அன்பை கொடுங்கள், அன்பை பெறுங்கள் என்பதே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த திருவிழாக்கள் கொண்டாட்டமான அனுபவங்கள், அனுபவங்கள் பொக்கிஷங்கள். இந்த பொக்கிஷங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேரல் குழுவினர் இன்றி கிறிஸ்மஸ் சிறக்காது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas.